أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸிலே நம் எல்லோருக்கும் அவனுடைய மன்னிப்பை தர வேண்டும், அவனுடைய ரஹ்மத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுய பரிசோதனை என்கிற ஒரு மிக முக்கியமான தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். சுய பரிசோதனை என்பதை அரபியிலே முஹாசபத்துன் நஃப்ஸ் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா சூரா அல் ஹஷ்ர் என்கிற அத்தியாயத்தில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன் என்று சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்ஸும் நாளை மறுமைக்காக அது எதை தேடி வைத்திருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை தக்வா செய்யுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவைகளை நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தை தான் முஹாசபத்துன் நஃப்ஸுக்குரிய பிரதானமான ஆதாரமாக அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இதிலே அல்லாஹு தஆலா வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக அது என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறது, என்ன தேடி வைத்திருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும். நாம் நாளை மறுமைக்காக என்ன தேடி வைத்திருக்கிறோம் என்று நம்மிடம் நாம் கேள்வி கேட்பது, சுய விசாரணை செய்வதுதான் முஹாசபத்துன் நஃப்ஸ். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு யௌமல் கியாமா, மறுமையிலே அல்லாஹு தஆலா உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். வஸினு அஅமாலகும் கப்ல அன் துஸன யௌமல் கியாமா, உங்களுடைய அமல்கள் மறுமையிலே மீசானிலே நிறுத்து பார்க்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். உண்மையிலேயே இந்த கூற்றுகள், அல்லாஹுடைய கலாம், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கூற்றெல்லாம் சஹாபாக்கள் அவர்களை அதிகமாக சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலைக்கு அவர்களை தள்ளியது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை, படைத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹு தஆலா நம்மை வீணாக படைக்கவில்லை. அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஏன் படைக்கப்பட்டோம் என்கிற அறிவு இல்லாமல், சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அவர்கள் பிறக்கிறார்கள், பிறந்து அவர்களாக அவர்களுடைய ரிஸ்கை தேடிக்கொள்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்கிற நினைப்பில் தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை முறையினால் தான் நிறைய பிரச்சனைகள் உண்டாகின்றன. அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பது, சுயநலம் பிடித்து அலைவது, சதி செய்வது, விட்டு கொடுக்காத நிலை, இப்படியாக குடும்பங்களில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை என்று பிரச்சனைகளோடு நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு காரணம், நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நமக்கு புரியவில்லை. ஒவ்வொரு மனிதனும் தான் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளான் என்பது பற்றி அவன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அவன் யோசிக்க வேண்டும். இப்போ உண்பது, குடிப்பது, ஓய்வெடுப்பது, ஆசைகளை தீர்த்து கொள்வது, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்றால் எனக்கும் மிருகங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவை பிறக்கின்றன, உண்ணுகின்றன, உழைக்கின்றன. சும்மா உட்கார்ந்துட்டு உண்ணல. ஒரு மாடு கூட தெருவெல்லாம் அல்லது ஓனர் இருந்தால் கூட, அந்த மாட்டுக்கு ஒரு உரிமையாளர் இருந்தால் கூட, அந்த மாடு தெருவெல்லாம் தன்னுடைய ரிஸ்கை தேடி அலைந்து சாப்பிடுகிறது. ஆசை வரும்போது ஆசைகளை தீர்த்து கொள்கிறது, களைப்பு வரும்போது ஓய்வெடுக்கிறது, தூங்குகிறது, காலையில் விழித்தழுகிறது, கன்றுகளை குட்டிகளை அது பெற்றுக்கொள்கிறது. இப்போ அதற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்?
இந்த சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும். வராவிட்டால் அர்த்தம் இல்லை. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்கென்றே நாம் படைத்திருக்கிறோம். அப்போ ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகம் பேர் எங்கே போவார்கள்? நரகம்தான் போவார்கள். அப்படி நரகம் போவதற்கு காரணம் என்ன? லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு இதயங்களை கொடுத்திருக்கிறோம், ஆனால் அதை கொண்டு அவர்கள் விளங்குவதில்லை. அல்லாஹ் இதயத்தை தந்திருக்கிறான், ஆனால் அந்த இதயத்தை கொண்டு யோசிப்பதில்லை, விளங்குவதில்லை, சிந்திப்பதில்லை. வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறோம், அதை கொண்டு பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கிறோம், அவற்றை கொண்டு கேட்பதில்லை. உலாயிக கல் அன்ஆம். அல்லாஹ் சொல்கிறான், இதயமிருந்தும் சிந்திக்காமல், விளங்காமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல் வாழுகிறவர்கள் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அன்ஆம் என்றால் கால்நடை. கால்நடை என்றால் குர்ஆனுடைய பாசையில் ஆடு, மாடு, ஒட்டகம், இவற்றை போன்றவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல்ஹும் அதல். இல்லை இல்லை, அதை விடவும் வழிகட்டவர்கள். ஏன்? கால்நடைகள் முஸ்லிம்களாகத்தான் வாழுகின்றன. அல்லாஹ் அந்த கால்நடைகளை எப்படி வாழ வேண்டும் என்று படைத்திருக்கிறான், அப்படித்தான் அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை அவை. ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் அவன் இந்த கால்நடைகளை விடவும் கேவலமானவனாக, வழிகட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தம் என்ன, நானே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தெளிவை தருவான். இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற காலம் சொற்ப காலம். அது ஒவ்வொருவருடைய அஜலும் அவர் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது எழுதப்பட்டு விட்டது. ஆனால் மேக்சிமம் எவ்வளவு காலம் இருப்பார் என்று கேட்டால் ஒரு 60-70 வருடங்கள் தான் மேக்சிமம் இருக்க போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய சமூகத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்போ இவ்வளவுதான் நம்முடைய லைஃப். இப்போ இந்த இடத்திலே சில சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள், 3 வயது 2 வயது. இன்னும் ஒரு 100 வருடங்களில் இங்கிருக்கிற நாம் யாருமே இருக்க மாட்டோம். 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்த யாருமே இந்த இடத்தில் கிடையாது. முடிந்து விட்டது, இவ்வளவுதான். அது அந்த 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்முடைய பாட்டன் பூட்டன் நம்முடைய சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு யார் என்றே தெரியாது. அவர்களை பற்றி நமக்கு எந்த ஒரீஸும் கிடையாது. நம்ம துவா கேட்கும் போது கூட யாரை கேட்கிறோம்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா தான் கேட்கிறோம். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும், என்னுடைய பாட்டன், பாட்டனின் பாட்டன், பாட்டனின் தந்தை, என்னுடைய தாயின் தாய் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும், சொல்லுவார்கள், இந்த மஸ்ஜித் இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுக்கு நிலம் கொடுத்தது இவருடைய தந்தையின் 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 தந்தை என்று சொல்வார்கள். இந்த மஸ்ஜிதை கட்டியது இவருடைய தாயினுடைய தந்தையின் தந்தை என்று சொல்வார்கள். இந்த நன்மைகள் செய்யும் போது அவருடைய பெயர் வாழுகிறது, அவர் நினைவு கூறப்படுகிறார். அப்படி இல்லை என்றால் மௌத்தானா ஹலாஸ், மரணித்து விட்டால் முடிந்து விடுகிறது. யதார்த்தமாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? இவ்வளவு பாசம், அன்பு, இரக்கம் எல்லாமே கொட்டி வளர்க்கிறோம், வாழ்கிறோம். மௌத்தான என்ன பண்றோம்? குறிப்பிட்ட நபர் தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம். மௌத்தான என்ன நடக்கிறது? அழுகிறோம், கவலைப்படுகிறோம். எத்தனை நாளைக்கு? ஆரம்ப காலங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக அழுதோம். இப்போ பிஸி. அழுதுட்டு இருக்கும்போது ஃபோனை தூக்கினோம்னா மௌத்தான யாருன்றதே மறந்து போயிடும். ரைட், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், உங்களுடைய தந்தை மௌத்தாகி விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அஅலமுல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாக் வ கஃபர லிமய்யித்திக் என்ற ஒரு துஆ போடுவார். நம்ம ரிப்ளை போடுவோம். அப்படியே நூற்றுக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜ்களுக்கு நம்ம ரிப்ளை போட்டு கொண்டிருக்கும்போது வாப்பா மௌத்தானது மறந்து போயிடும். அப்படி யாராவது ஒருவர் ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்கை போட்டிருப்பார், அந்த லிங்குக்குள்ளே போனால் அதுவும் அவுட், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணது முடிஞ்சு. ஆரம்ப காலங்களில் வாப்பா மௌத்தான ஒரு 3 நாள், அடுத்தது இந்த பித்அத் செய்தவர்கள் அதை ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க. எப்படி அந்த இரவைக்கு ஒரு கத்தம், 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 40வது கத்தம் என்று கனவு கண்டால் கத்தம் என்று அவர்கள் மரணித்தவர்களை ஏதோ நினைத்து கொண்டது. அது மார்க்கத்தில் உள்ளதில்லை, கூடாது, இருந்தாலும் அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போது மௌத்தானா ஹலாஸ், முடிந்து விட்டது. எப்படி நண்பர்கள் நண்பர்கள் என்று வாலிபர்கள் அலைகிறார்கள். பெற்றோரை விட அந்த நட்புக்கு இலக்கணங்கள் எல்லாம் சினிமாவில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு.
நட்பு என்றால் எல்லாம் நட்புத்தான். பேரண்ட்ஸுக்கு பிறகுதான் இந்த நட்புக்கு பிறகுதான் பேரண்ட்ஸ், நட்புக்கு பிறகுதான் மனைவி, நட்புக்கு பிறகுதான் அது இது என்று அவர்கள் இலக்கணங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த நண்பர்களுக்காக வேண்டி எல்லாமே செய்கிறார்கள். மௌத்தான எல்லாம் ஹலாஸ். அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நான் ஏன் படைக்கப்பட்டுள்ளேன்? இதை நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டும். இது முஹாசபாவில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப படைக்கப்பட்ட நோக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், அப்ப படைக்கப்பட்ட நோக்கம் முஸ்லிம்களாகிய நம்ம எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். அல்லாஹ் வீணாக நம்மை படைக்கவில்லை. எதற்காக படைத்திருக்கிறான்? அவனை வணங்குவதற்காக படைத்து எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். ஆனால் இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் அடைகிறேனா? இந்த கேள்வி அடுத்த முஹாசபா. நான் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்று சொன்னால் படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் நிறைவு செய்கிறேனா? இதை நான் தனியே உட்கார்ந்து சுய பரிசோதனை செய்யலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு உட்கார்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம். சஹாபாக்கள் இதை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு விதமான விசாரணை செய்வார்கள். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுது விட்டு ஒரு தொழுகை முடிந்து விட்டு கேட்கிறார்கள், இன்று உங்களில் நோன்போடு இருப்பவர் யார் என்று கேட்டார்கள். இன்று உங்களில் நோன்புடன் இருப்பவர், நோன்பு பிடித்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள். யார் பதில் சொன்னார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் நோன்போடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்று உங்களில் ஒரு ஏழைக்கு உணவு வழங்கியவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் யார் ஆன்சர் பண்ணார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆன்சர் பண்ணுகிறார். இன்று உங்களில் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தவர் யார், ஒரு ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டவர் யார் என்று கேட்டார்கள். அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மூன்று பண்புகளும் ஒருவரிடத்தில் ஒன்று சேருமாக இருந்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இப்படியான ஒரு விசாரணையை நடத்துகிறார்கள். அப்ப நாம் நம்ம ஆளுக்கால் சந்திக்கிற போது ஒரு பள்ளி இமாமாக இருக்கலாம், அல்லது ஒரு தலைவராக இருக்கலாம், கூட இருக்கிறவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் குர்ஆனை ஓதினீர்களா, இன்று நீங்கள் நோன்பு நோற்றீர்களா என்று ஐயாமுல் பீத் நாட்கள், இன்று திங்கள் வியாழன், இன்று ஆஷூரா தினம், இன்று பிறை 9 அரஃபா நாள், நோன்பு பிடித்தீர்களா? இப்படி நமக்குள் நாம் கேட்பது என்பது நம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் ரிஃப்ரெஷ் பண்ணுவதாகும். அதே போல பாருங்கள், இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஈமானில் அவர் உயர்ந்த நிலையில் உள்ளவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய ஈமானை ஒரு தராசின் ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ஈமானை இன்னும் ஒரு தட்டிலும் வைத்தால் யாருடைய ஈமான் வெயிட் கூடியதாக இருக்கும்? அபூபக்கருடைய ஈமான் தான் வெயிட் கூடியதாக இருக்கும். யார் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படியான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது எதிரில் யார் வாரார்? ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிவிட்டு முதலாவது என்ன கேட்போம்? யாராவது ஒரு ஆள் மீட் பண்ணினால் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்தலாவை பார்த்து கைஃபக யா ஹம்தலா, ஹம்தலாவை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கு ஹம்தலா என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், அல்லது ஒரு வாரம் ஜுரம், அல்லது நான் வேறொரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹம்தலாவுடைய ஆன்சர் எப்படி இருந்தது தெரியுமா? நாஃபக ஹம்தலா, அபூபக்கரே ஹம்தலாவாகிய நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்றார். ஹம்தலா முனாஃபிக்காகி விட்டான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே கேட்டார்கள், ஏன் இப்படி சொல்கிறாய், எதற்காக நீ இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார்கள். ஹம்தலா சொல்லுகிறார், அபூபக்கரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்களில் தொழுது முடிஞ்சது பிறகு அவர்கள் பேசுகிறார்கள், அல்லது வேறு சபைகளில் உட்காரும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் நரகம் பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற நேரத்தில் சுவர்க்கம் நரகம் எல்லாம் நம்முடைய கண் முன்னால் வருவது போன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருகிறது. ஈமான் நல்ல உச்சகட்டம் அடைகிறது. இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். அப்படி மஸ்ஜிதை விட்டு வீட்டுக்கு வருகிறோம். வந்தால் மனைவி ஒரு வேலை சொல்கிறார், பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், தோளில் இருக்கிறார்கள், இறங்குகிறார்கள், சாப்பிடுகிறோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். இப்படி நடந்து கொள்ளும் போது அந்த ஸ்பிரிட், மஸ்ஜிதில் இருந்த அந்த உத்வேகம், அந்த உணர்ச்சி இப்போது குறைகிறது வீட்டில். அப்ப இது ஒரு இரட்டை நிலையாகவே நான் பார்க்கிறேன்.
மஸ்ஜிதில் இருக்கும்போது நல்ல உயர்ந்த ஈமானோடு இருப்பது போலவும் வீட்டுக்கு வந்தால் ஈமான் குறைந்து விடுவது போலவும் நான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் அப்படி சொல்றாய்? நம்மை பற்றி அல்லாஹ் குர்ஆன் இறக்கியிருக்கிறான், நம்மை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறான், சஹாபாக்களை உயர்த்தி சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை நம்மை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள், நீ ஏன் போய் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டார்களா? இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹம்தலாவே எனக்கும் இந்த ஃபீலிங் வருகிறது. இருவரும் போவோம் அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் விளக்கம் கேட்போம் என்று 2 பேரும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் செல்கிறார்கள். முதலாவது நபர் இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு. 2வது நபர் உஹதிலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவர். அவரை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது கஸலத்துல் மலாயிகா, அவரை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள் என்று சொல்கிறார்கள். அவருக்கு கஸீலுல் மலாயிகா என்கிற சிறப்பு பெயர் இருக்கிறது, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று. இந்த சஹாபாக்கள் படைத்த நோக்கத்தில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு என்ன காரணம்? முஹாசபா. அவர்கள் தங்களுக்கிடையில் செய்து கொண்ட அந்த முஹாசபா. இப்ப நாம் உட்கார்ந்தால் என்ன நடக்கிறது? அது தொழுது விட்டு உட்கார்ந்தா முதல்ல ஆரம்பிப்பேன், என்னத்தை பேசுறது அப்படி போட்டு உடனே சொல்லுவோம், இந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகிறது, முஸ்லீம்கள் எங்கெங்க நிற்க போகிறாங்க, முஸ்லீம் லீக் எத்தின, தமுகாக்கு மாமாக்காக்கு எத்தின என்று ஆரம்பித்து பிறகு ஒவ்வொருவராக வந்து புறம் பேசி கோல் சொல்லி பொய்யை ஃபேஸ்புக்கில் பார்த்தது ரோட்டில் கேட்டது இவற்றை பேசி தொழுத நன்மையையும் வேஸ்டாக்கி விட்டு போகிற நிலை தான் நம்மிடம் இருக்கிறது. வீட்டை மனைவியோடு போய் உட்கார்ந்து மார்க்கம் பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்படி கிளாஸுகளை கலந்து கொள்கிற ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் மனைவிமாரோடு போய் வீட்டில் சண்டை தான். ஏதாவது ஒரு பிரச்சனை, வரதட்சணையில் உள்ள பிரச்சனை, சீதனத்தில் உள்ள பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் உள்ள ஏனையவர்களை பற்றிய பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு வீட்டில் சண்டை தான். மனைவியோடு உட்கார்ந்து மார்க்கம் பேசுவது, மனைவியோடு மார்க்கம் பேசுறேன்னு சொன்னால் பயம் பண்ணிட்டு இருக்கிறது அல்ல. இப்போ நம்முடைய பிள்ளையை ஹாஃபிலாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளை ஒரு ஆலிமாக்க வேண்டும். அப்போ நீங்கள் குர்ஆன் ஓதுவது குறைந்து விட்டது, மனைவிட்டு அவர் சொல்வது நீயும் இப்போது கூடுதலாக அடிக்கடி புறம் பேசுகிறாய், குறைகள் சொல்ல ஆரம்பித்து விட்டாய், நாம் இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும், நாம் இன உறவுகளை பேணுவது குறைந்து விட்டது, தாயுடைய வீட்டுக்கு போவதில்லை, சகோதரியுடைய வீட்டுக்கு போவதில்லை. இப்போ முதலெல்லாம் நீங்கள் குர்ஆன் கிளாஸுக்கு போய் கொண்டிருந்தீர்கள், தஃப்சீர் கிளாஸுக்கு போய் கொண்டிருந்தீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் போவதில்லை. அதே போல மனைவிட்டை சொல்லலாம், இங்கே ஒரு கிளாஸ் நடக்கிறது, நீ ஏன் போவதில்லை? இப்படி பேசுவது அந்த சூழல் பெரும்பாலான வீடுகளில் கிடையாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பேசுறாங்க? இப்ப ஒன்று சண்டையாக இருக்கும், அல்லது புறமாக இருக்கும், அல்லது அவதூறாக இருக்கும், அல்லது பேராசையாக இருக்கும். மகனை அப்படி ஆக்க வேண்டும், இப்படி ஆக்க வேண்டும் என்று. அப்ப எந்த ஒரு சூழலும் நமக்கு நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை மாற்றுவதற்குரிய சூழலாக அமையவில்லை. தொழுது விட்டு போகிறவர்களுடைய நிலை இது. சில நேரங்களில் நம்ம பள்ளியை நிர்வகிக்கிறவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு உட்கார்ந்தாலும் என்ன பேசுறோம்? அந்த மீட்டிங்லையும் புறம்தான். என்ன நடக்கிறது என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி பாவங்களை செய்ய செய்ய நம்முடைய உள்ளம் செத்து போகும். நம்ம ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி, ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி. தௌபா செய்தோமாக இருந்தால் அது அழிந்துவிடும். தௌபா செய்யாமல் அடுத்த பாவம் செய்தால் இன்னும் ஒரு கருப்பு புள்ளி. இப்படி பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்திலும் கருப்பு புள்ளிகள் அதிகரித்துக் கொண்டு போய் கடைசியில கல்லா பல்ரான அலா குலூபின் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்த உள்ளங்களாக மாறிவிடுகின்றன என்று. அதுக்கு பிறகு அது துருப்பிடித்த உள்ளம். அந்த துருப்பிடித்த உள்ளத்தை தட்டி எழுப்புவது கஷ்டம். உள்ளம் துருப்பிடித்து விட்டால் இலகுவாக அதை சுத்தப்படுத்த முடியாது. அந்த துருப்பிடித்த உள்ளத்தை சுமந்திருக்கிறவர் ரியலைஸ் பண்ண வேண்டும். அவருடைய பலவீனங்கள் அவருக்கு புரிய வேண்டும். ஏன் நான் தொடர்ந்து பாவமே செய்து கொண்டிருக்கிறேன்? காலையில் எழுந்திருப்பது பாவம். எப்படி காலையில் எழுந்திருப்பது பாவம்? ஃபஜ்ர் கிடையாது. சாதாரணமான பாவமா? பெரும்பாவம். ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கவில்லை என்றால் அது பெரும்பாவம். இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. காலையில் பெரிய நன்மைகளை தொடர்ச்சியாக மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன நன்மை? காலையில் செய்ய வேண்டிய திக்ருகள் ஓதுவதில்லை.
அதே போல் இப்போ ஆஃபீஸ் போனால், வேலை செய்கிற இடத்துக்கு போனால், நண்பர்களை தேடி போனால் எல்லாம் நம்ம நிறைய புறம் பேசுகிறோம். புறம் பேசுவது என்பது நன்மையான விஷயமா அல்லது சாதாரணமான விஷயமா? பெரும்பாவம். கீபத் என்பது பெரும்பாவம் சகோதர சகோதரிகளே. எந்த அளவுக்கு நமக்கு பழகிவிட்டது என்றால் அதை செய்யாமல் நம்மால் இருக்க முடியவில்லை இன்றைக்கு. அது ஃபேமிலி ரீதியான புறம் பேசுதலாக இருக்கலாம், நட்பு வட்டத்தில் உள்ள புறம் பேசுதலாக இருக்கலாம், மஹல்லா ரீதியான அமைப்பு ரீதியான புறம். புறம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பேசுவது ஒரு சகோதரனை பற்றி பேசுகிறேன், அது அவனிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? திக்ருக அஹாக பிமா இக்ரஹ், உன்னுடைய சகோதரனிடத்தில் இருப்பதை நீ பேசுவதை அவன் வெறுத்தாலும் ஹராமாகும், அதுவும் புறம்தான், சகோதரன் இருக்கிறது தான். உதாரணமாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோற்றத்தில் குட்டையானவர்கள், கொஞ்சம் ஷார்ட்டானவர்கள். ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க அவரை பார்த்து? இன்னஹா கஸீரா, இவ்வளவுதான் சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், சஃபியா ஷார்ட்டானவர் என்ன, கட்டையானவர் என்ன என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஆமாம், சஃபியா கட்டையானவர், நீ அழகானவர், நீ நல்ல தேவையான அளவுக்கு உயரமாக இருக்கிறாய் என்று ஆயிஷாவை புகழ்ந்தார்களா? அல்லது என்ன சொன்னார்கள்? யா ஆயிஷா, இன்னக்கி குல்தி கலிமா லவ் முஸிஜத் மா அல் பஹர் லமஸஜத்ஹு, ஆயிஷாவை, நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும். எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை பார்த்தார். குட்டையாகத்தான் இருக்கிறார், ஷார்ட்டாகத்தான் இருக்கிறார். ஷார்ட்டாக இருந்தவரை ஷார்ட்டானவர் என்று ஒரு குறையாக சொல்லும் போது அது கீபத். அதுவும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம என்று பேசக்கூடிய விஷயங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பது? நார்மலாக புறம் பேசுகிறோம். பொய், சுப்ஹானல்லாஹ். பொய்யை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி குத்திலல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து நாசமாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு பொய் சொல்வதற்கு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக மனைவி கணவனிடத்திலும் கணவன் மனைவியிடத்திலும் பொய் சொல்லலாம். எதுக்கு? ரெண்டு பேருடைய அன்பையும் டெவலப் பண்ணுவதற்கு. உதாரணமாக மனைவி சமைத்து கொண்டு வந்து தருகிறார், ஆனால் உண்மையிலே டேஸ்ட் இல்லை, நமக்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் மனைவியுடைய மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக மாஷா அல்லாஹ் உன்னுடைய சமையல் பிரமாதமாக இருக்கிறது, டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்வது, இது பொய் தானே? இருந்தாலும் இந்த பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரச்சனையோடு இருக்கிற இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்வது. இவர்கள் இரண்டு பேரும் பிரச்சனையில் இருக்கிறார்கள், முரண்பட்டு கொண்டிருக்க, நான் போய் அவர்கிட்ட சொல்றது, பஷீர் பாய், இந்த சகோதரர் உங்களை பற்றி எவ்வளவோ நல்லெண்ணத்தோடு இருக்கிறார், என்னை சந்தித்து உங்களுக்கு அப்படி அவர் பேசியதை பற்றி எந்த நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொல்றது. சொன்னா என்ன நடக்கும்? பஷீருடைய மனதில் அவரை பற்றிய நல்லெண்ணம் வரும். இதற்காக போய் சொல்லலாம். ஆனால் இந்த இடங்கள்ல தான் உண்மை சொல்லுவோம். உங்களை பற்றி அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். மனைவிட்டு சொல்லுது, உனக்கு டீ போட தெரியாது, உனக்கு சமைக்க தெரியாது, உனக்கு பிரியாணி பண்ண தெரியாது, நீ சமைத்தால் சாப்பிடவே முடியாது. இந்த இடத்துல உண்மையை சொல்லுவோம். ஆனால் இரண்டு பேரை மூட்டி விடுகிற விஷயத்தில் பொய்யை சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பொய்யை சொல்லி மூட்டி விடுவோம். வியாபாரத்தில் பொய் சொல்லுகிறோம். ஒரு முஃமின், அல்லாஹ் சொல்றான், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மை பேசக்கூடியவர்களாக இருங்கள். அலைக்கும் பிஸ்ஸித்க், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உண்மையை பேசுங்கள். ஈயாக்கும் வல் கதிப், பொய்யை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பொய் பாவங்களுக்கு இட்டு செல்லும், பாவங்கள் உங்களை நரகத்திற்கு இட்டு செல்லும். அதனால தான் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபர் விபச்சாரம் செய்கிற நோக்கத்தில் வெளியில் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராஸ் பண்ணுகிறார்கள். அவர் திரும்பி போய்விடுகிறார். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கண்டிப்பாக கொடுத்த தர்பியா பொய் சொல்லக்கூடாது என்று. இப்போ எங்கே போகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் என்ன சொல்றது? நான் விபச்சாரம் செய்ய போறேன் என்று சொல்லலாமா?
எனவே திரும்பி இப்படி 2-3 தடவைகள் நடந்த பிறகு அவர் முடிவெடுக்கிறார், இல்லை நான் அந்த பக்கம் இனி போகக்கூடாது என்று. ஆனால் பொய் என்ன செய்யும்? பொய் சொல்லிட்டால், ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைப்பதற்கு 1000 பொய். அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பொய் என்பது சாதாரணமாகிவிட்டது. ஃபேஸ்புக்கில் கண்ட நின்ற ஒரு வகையான சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்லாஹ்வை பற்றி எந்த பயமும் இல்லாத அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் நான் பயமுள்ளவன் என்று நினைத்து கொண்டு பொய்களை பரப்புகிறார்கள். அந்த பொய்களை நாமும் ஷேர் பண்ணுகிறோமே. வாயால சொன்னா மட்டும்தான் பொய்யா? ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸாக ஒரு வீடியோவாக வரக்கூடிய ஒரு பொய்யை, வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு பொய்யை, ஒரு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு மூமினை பற்றி ஒரு செய்தி வந்தால், ஒருவன் கொண்டு வந்தால் அதை ஃபர்ஸ்டுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தாமல் நீங்கள் பரப்பினால் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, அறியாமையினால் ஒரு சமூகத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுவீர்கள். பிறகு உங்களுக்கு அது தெரிய வரும், இது தப்பு, அவர் அப்படி பண்ணவில்லை, அப்படி நடக்கவில்லை என்று தெரிய வரும்போது ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததை நினைத்து பிறகு வருத்தப்படுவீர்கள். ஆனால் பிரயோசனம் இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் ஷேர் பண்றோமா இல்லையா? அது மார்க்க விஷயமா இருந்தாலும் ஷேரிங் தான். நிறைய சகோதரிகள் கேட்டு மெசேஜ் அனுப்புவார். ஒருவர் பேசியிருக்கிறார், இரவில் தலை சீவுவது கூடாது. ஒரு ஆலிம்சா பேசுறார், நைட்ல தலை சீவுவது கூடாது, வீட்டுக்கு பரக்கத் வராது. உடனே எல்லாருக்கும் பரப்புறாங்க, லட்சக்கணக்கில் வேகமாக பரவுகிறது. முதல்ல வந்தவன் நம்ம இன்னும் பார்க்கணும், பார்த்து விட்டு இது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு ஷேர் பண்ணணும். அது எதுவாக ஒரு ஃபத்வாவாக இருக்கலாம், ஒரு நன்மையான விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல். நம்ம படைக்கப்பட்ட நோக்கங்களில் அது ஒன்று. ஆனால் நம்ம என்ன பண்றோம் என்று கேட்டால், ஒன்றையுமே உறுதிப்படுத்துவதில்லை. அது மார்க்கம் சம்பந்தமானதாக இருந்தாலும் மானம் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, உடனே ஷேரிங் ஷேரிங் ஷேரிங். எதுக்கு ஷேர் பண்றேன்னு தெரியாம ஷேரிங். இது என்ன நடக்கிறது? நம்மை உள்ளத்தை கரைபடிய வைக்கிறது, நம்முடைய உள்ளத்தை பாழாக்குகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் உடனே பரப்புகிறவன் பொய்யனாவான் என்று சொன்னார்கள். இது ஹதீஸ். இது கேள்விப்படக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டும். அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப இந்த வேலை நடக்கிறது. மார்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் மானம் சம்பந்தமாக உறுதிப்படுத்தாமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்புவது, அவதூறுகள் சொல்வது சிம்பிளா நடந்து கொண்டிருக்கிறது. அவதூறு என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அவனுடைய சகோதரனிடம் இருப்பதை அவன், நீங்க வெளியில் அவனுக்கு தெரியாமல் பேசுவதை அவன் வெறுப்பானாக இருந்தால் அப்படி நீங்கள் பேசுவது புறமாகும் என்று சொன்னார்கள். உங்களுடைய சகோதரனிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் ஃபக்கத் பஹத்தஹு, அவன் மீது நீங்கள் பொய்யை இட்டுக்கட்டி அவதூறு சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கை எடுத்து பாருங்க. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்கிறவரை எத்தனை தடவை போனை பார்க்கிறோம், போனில் எத்தனை ஜாஹிலியத்தை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது சகோதர சகோதரிகளே. ஒரு காலம் என்றது நான் 100 வருடங்கள் 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தை சொல்லவில்லை. இந்த டிவி இல்லாத காலம். இந்த காலத்தில் சாதாரணமாக மியூசிக் இல்லாமல் ஒரு பாட்டு படிப்பதை ஒரு பாவமாக நம்முடைய சமூகம் கருதியது. மியூசிக் இல்லாம ஒரு பாடல் பாடுவதையே பாவமாக கருதியது. பெண்களிடத்தில் அபாயா இருக்கவில்லை. இந்த அபாயா என்கிற கல்ச்சர் எப்போ வந்தது? இப்போ இந்த இடத்துல மூத்த சகோதரர்கள் இருக்கிறீர்கள், இப்போ ஒரு 60 வயது தாண்டியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய காலத்தில் ஃபேஸ் கவரிங் இருந்துச்சா? நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய ஊர் பெண்கள் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஹிஜாப் இருந்த அபாயா போட்டுட்டு இருந்தாங்களா? சாரி, ஆனால் ஒழுக்கத்தோடு இருந்தார்கள். இன்று எல்லாம் வந்திருக்கிறது, ஆனால் உள்ளங்கள் கரைபடிந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப அந்த காலத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது கஷ்டமான விஷயமாக இருக்கும்.
அப்படி பார்த்தா ஒரு பெரிய தப்பு செய்த ஃபீலிங்ஸ் பார்த்தவருக்கு வரும். சமூகமும் அப்படித்தான் நடந்து கொண்டது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யணும்? ஃபோனை தூக்குறோம். முதல் ஏதாவது ஃபோனில் உண்மையிலே இப்போ எடுத்துக்கிட்டால் ஒரு சில சகோதர சகோதரிகள் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில், ஐஃபோனில் மார்க்கத்தோடு மட்டும் நிற்கிறார்கள். இல்லை, மிக அரிதானவர்கள், அவர்களுக்கு தெரியும் அது. மற்ற எல்லோருமே ஒரு பார்த்துட்டு போகும்போது ஷார்ட்ஸ் என்று ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், வேகமாக பார்க்கறது. எல்லோருக்கும் இந்த ஃபேஸ்புக்கை, யூடியூபை வைத்து பணம் சம்பாதிக்கிற ரூட் திறந்து விடப்பட்டிருக்கிறது. எனவே பிரேங்க் என்கிற ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னா, இவற்றையெல்லாம் சும்மா வீட்டில் நடக்கக்கூடிய காட்சிகள். மனைவியை காட்டுகிறார்கள் கணவன்மார், மனைவியை வீடியோ எடுத்து அதை காண்பிக்கிறார்கள். சமையலிலே நின்று நம்முடைய பெண்கள் தாராளமாக தங்களை காட்டி கொண்டு சமைக்கிறார்கள். அது வருகிறது, யூடியூபில் வருகிறது, ஃபேஸ்புக்கில். இவைகள் அவர்களுடைய பக்கம் பாவமாக நடக்கிறது, நம்முடைய பக்கம் அவர்களை பார்க்கிறோம். இரவில் தூங்கும் போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிம் தூங்கும் போது எப்படி தூங்க வேண்டும்? முதலில் என்ன பண்ண வேண்டும்? ஒது செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சூறாக்கள், சில சூரத்துல் முல்கை ஓத வேண்டும், சூரத்துல் முல்கை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு கைகளை வார வைத்துக்கொண்டு குல் சூறாக்களை, முஅவ்விதாத் 3ஐயும் ஓத வேண்டும். ஓதி கையில் ஊதி உச்சந்தலையிலிருந்து உடம்பு முழுக்க தடவ வேண்டும். இப்படி 3 தடவைகள் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வஹியான்னு தூங்க வேண்டும், வலது கன்னத்தில் கையை வைத்து. அதுக்கு பிறகு பிஸ்மிக ரப்பி வலஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக ஸாலிஹீன் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான் அன்த ஆகிதும் பிநாஸியதி அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷை வ அன்தல் ஸாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷை وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر சொல்ல வேண்டும். اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت என்று துஆ ஓத வேண்டும். رب قني عذابك يوم تبعث عبادك என்று தூங்க வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னா. நம்ம எப்படி தூங்குறோம்? எத்தனை பேர் ஒது செஞ்சுட்டு தூங்குறோம்? தாம்பத்தியத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அடுத்தது தூங்கும் போது அவர் ஒது செய்து கொண்டு திரும்ப ஒது செய்து கொண்டு தூங்க வேண்டும். எங்க நடக்குது? நம்முடைய தூக்கம் எப்படி அமைகிறது? ஃபோனில் தான் தூங்குறோம் எல்லோருமே. ஃபோன் எடுத்துட்டு பார்த்து அப்படி இருக்கும்போது நம்மளை டயர்டாகி, பிரெயினும் டயர்டாகி, கண்ணும் டயர்டாகி அப்படி அசந்து தூங்கி விடுகிறோம். அது ஒரு சினிமா காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும், ஒரு மியூசிக்கை கேட்ட நிலையில் இருக்கும், அல்லது ஒரு ஆபாசமான விரசமான காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும். தூங்கினா கெட்ட கெட்ட கனவாகவே வருகிறது. பிறகு என்ன பண்றேன்னா, யாரையாவது பார்த்தா கெட்ட கனவு காணுகிறேன், அதுக்கு விளக்கம் கேட்க போறது. திடீரென தூக்கத்தில் எழுந்தால் என்ன பண்ண வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் சொல்ல வேண்டும். அதே போல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லி துஆ கேட்கலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, இரவில் தூங்குகிறவர்கள் திடீரென எழுந்து தொழுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதுதான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதனுடைய அர்த்தம். உறவினர்களுக்கு சோமில்லை என்றால் போய் பார்ப்பது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் சோமில்லை என்றால் போய் விசாரிப்பது, அதே போல மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை போய் பார்ப்பது, அதில் அடக்கம் செய்வதிலே கலந்து கொள்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வது, பிரச்சனைப்பட்டிருக்கிற 2 பேருக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பாடுபடுவது, சமுதாய பணிகள், இப்போ சிரமதான பணிகள் இருக்கும், வீதிகள் அழுக்காக இருக்கும், டிரைனேஜ் புளக்காக இருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், மக்கள் குடியிருக்க முடியாது, அந்த நேரங்களில் போய் அவர்களுக்கு உதவி செய்வது, சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது. இதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம். இந்த நோக்கத்தை நான் சரியாக நிறைவு செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்பதுதான் சுய பரிசோதனை ஆகும். இதை முஹாசபான்னு சொல்றது. அப்ப பாவம் செய்தவுடன் நான் என்னை சுய பரிசோதனை செய்வேன். நான் பாவம் செய்து விட்டேன். யாருக்கு பாவம் செய்திருக்கிறேன்? அல்லாஹ்வுக்கு.
எனவே அல்லாஹ்விடத்தில் உடனே நான் மீள வேண்டும், அவனிடத்தில் போய் நிற்க வேண்டும், அழ வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுக்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. இதுதான் முஹாசபா. ஒரு இபாதத்து விடுபட்டு விட்டதென்றால் அதற்காக ஃபீல் பண்ண வேண்டும். இன்று ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு எனக்கு மிஸ் ஆகிவிட்டதென்றால் ஒரு கடமையை மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். இரண்டாவது, பெரிய ஒரு நன்மையை மிஸ் பண்ணி விட்டேன். மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ரை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார், அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் அவர் இருப்பார். அந்த நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். ஒரு சதகா செய்கிற சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். இதெல்லாம் முஹாசபாவினால் நடக்கக்கூடிய அம்சங்களாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை. நம்ம யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வோடு தொடர்பில்லாமல் இந்த உலகம் கடை வைத்தால் கடைதான், ஒரு கம்பெனியை திறந்தால் கம்பெனி தான், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டால் அதுதான், அல்லது ஜாப் என்றால் ஜாப் தான். வேறு அல்லாஹை பற்றி எந்த லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் இதை பற்றி கவலை இல்லை, சுன்னத்தை பற்றி கவலை, நோன்பை பற்றி கவலை, ஹலால் ஹராமை பற்றி கவலை இல்லை, அகீதாவை பற்றி கவலை இல்லை, இல்மை பற்றி கவலை இல்லை, இன உறவுகளை பேணுவதை பற்றி என்ன தேவை? பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், பணம் பணம் பணம், சொத்து சொத்து சொத்து. இப்படி தேடிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவார், கூப்பிடுவார், கூட்டிட்டு போயிடுவார், சொத்து கிடக்கும். நமக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் இல்லை. என்ன தொடர்பு? நல்ல தொடர்பு என்னென்றால், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு அடியான் மௌத்தானால் 3 விஷயங்களில் தொடர்பு இருக்கும். ஒன்று என்ன? இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி அவன் விட்டு விட்டு போனால் பயன் கிடைக்கும் கபருக்குள்ள. சதகா ஜாரியா, நிலையான தர்மம். சதக்கா நிலையான தர்மங்கள், ஒரு மஸ்ஜிதை கட்டுறது, ஒரு மஸ்ஜிதுக்காக காணியை வக்ஃப் செய்கிறது, ஒரு மதரசாவை கட்டுறது, ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுப்பது, ஒரு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுப்பது, ஒரு அனாதை குழந்தைகளுக்கான ஒரு நிரந்தர வருமானத்திற்கான ஒரு ஏற்பாட்டு, இதெல்லாம் சதக்கா ஜாரியா. அல்லது கிதாபுகள் வாங்கி தர்மம் செய்வது, முஸ்ஹஃப்களை வாங்கி தர்மம் செய்வது. இப்போ சதக்கா ஜாரியா செய்து விட்டு போனால் அந்த பொருள், அந்த விஷயம் இருக்கும் வரைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும். மூன்றாவது என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ், சில பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள் டார்கெட் பண்ணி பிள்ளை வளர்க்குறாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ் பெரிய தாடி, மாஷா அல்லாஹ் முன்சஃப்ல தொழுவார், மாஷா அல்லாஹ் அவருக்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருக்கும். ஆனால் மகன் தொலை வர மாட்டார், பிள்ளை தொலை வர மாட்டார். அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லை. என்னுடைய பையன் தொழுவதில்லை, 7 வயதாகிறது, 10 வயதாகிறது, 15 வயதாக, அவர் எதுவும் பேச மாட்டார். பிள்ளைட்டு போய் தொழுது கொண்டு வா, தொழுதாயா, ஃபஜ்ருக்கு இவர் பள்ளி போகும்போது தட்டி எழுப்பி அவனை கையோடு கூட்டி போறாருன்னா அதெல்லாம் கிடையாது. ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போக வேண்டும், மகனை கூட்டி போறாருன்னா இல்லை, அதை பள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இவருக்கு டார்கெட் இல்லை. என்னுடைய பிள்ளை ஒரு சாலிஹான பிள்ளையாக வளர்ந்து நான் மௌத்தான பிறகு எனக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக வர வேண்டும். என்னுடைய பிள்ளை ஹாஃபிலாக வந்து நாளை மஹ்ஷரிலே என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிற நிலைக்கு இந்த குழந்தை காரணமாக வேண்டும் என்ற டார்கெட் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை. ஆனால் ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் டார்கெட்டோடு இருக்கிறார்கள். அப்போ உலகத்திற்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் என்பது மௌத்தானத்துக்கு அப்புறம் இவ்வளவுதான் இருக்க போகுது. சொத்து சொத்து சொத்துன்னு தேடி வச்சுட்டு போகிறோம். சுப்ஹானல்லாஹ், இப்போ நம்மளும் நம்முடைய பேரண்ட்ஸ், சில பேரண்ட்ஸ் தேடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் தேடி வைத்ததில் பாப்பாவுடைய பேரில் இது சதக்கா ஜாரியா, உம்மாவுடைய பேரில் இது சதக்கா ஜாரியான்னு பண்ணுறாங்க. அதிகமானவர்கள் பாப்பா உம்மா மூத்தானது கூட என்ன பண்ணுறாங்க? சொத்தை பிரிக்கிறதுல ஃபைட், சண்டை. அவருக்கு கொஞ்சம் கூட கொடுபட்டு விட்டது, இவருக்கு கொஞ்சம் கூட கொடுபட்டு, சிஸ்டர் அப்படி கேட்டு விட்டார், கோர்ட்டுக்கு போகிறார்கள், ஜமாத்துக்கு போகிறார்கள். 2 பேரும் பேசுவதில்லை, உறவில்லை. என்னென்று கேட்டால் சொத்து சண்டை. இப்போ வாப்பா விட்டுட்டு போன சொத்தால என்ன நன்மை? பிள்ளைகளை ஒற்றுமை இல்லாத அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு தொழாமல், நோன்பு பிடிக்காமல், ஹலால் ஹராம் பார்க்காமல், வியர்வை சிந்தி சொத்தை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறாய். அந்த சொத்தை வைத்து உன்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இல்லை என்பதை மௌத்தானத்துக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு பிள்ளை வளர்க்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து, இதில் நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேனா, கவனமாக இருக்கிறேனா, சரியாக நடக்கிறேனா, அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்கிறேனா, சுன்னாவை பேணுகிறேனா என்று நான் என்னிடம் கேள்வி கேட்பதுதான்
முஹாசபா என்று சொல்லப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் எவ்வாறு கேள்வி கேட்பதுதான் முஹாசபா என்ற சுய பரிசோதனை என்று சொல்லப்படும். இந்த சுய பரிசோதனை அதிகமாக செய்கிற போது நம்முடைய குறைகள் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டு நம்மளை சீர்திருத்திக் கொள்ள அது வாய்ப்பாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.